வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஹரியாலி க்ரீன் சிக்கன் கறி. இதற்கு தேவையான பொருட்கள் வந்து நமக்கு வந்து சில்லி பவுடர் வேணும், டர்மரிக் பவுடர் வேணும், க்ரீன் சில்லிஸ் நிறையா வேணும் காரத்திற்கு. அதுக்கப்புறமா கேஷ்யூ நட்ஸ் ஒரு 7-8 எடுத்துருக்கிறேன், 1 இன்ச்சு போல் ஜிஞ்சர், அப்புறம் ஒரு பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு பஞ்சு கொரியாண்டர் லீவ்ஸு, அதுக்கு 1/4 பாகம் புதினா மின்ட் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். க்ரீம் வேணும் 2 ஸ்பூன், தயிர் வேணும், அதுக்கப்புறமா கேஷ்யூ நட் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா 1/2 kg சிக்கன். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், சிசேம் ஆயில் விடுறேன். நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே நீங்கள் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லது, ஏன்னா அது சூடாக இருக்கிறதுனால இது நம்மளை வந்து குளுமையாக்கும்னு சொல்லுவாங்க. நான் குக்கர் ஏன் எடுத்துருக்கிறேன்னா, என்னோடது வந்து நாட்டுக்கோழி, அதனால டைம் எடுக்கும். இப்போ நான் வந்து போட்டிருக்கிற பேஸ்ட் வந்து மின்ட் லீவ்ஸும் சில்லியும் சேர்ந்த புதினாவும் மிளகாவும் சேர்ந்த பேஸ்ட்டு. இப்போ போடுறது வந்து கொரியாண்டர் லீவ்ஸு, மல்லித்தலை, அந்த பேஸ்ட்டு எல்லாமே நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். நீங்கள் அப்படியே வதக்கி செய்யினாலும் செய்யலாம். எனக்கு கிரேவி வேணுங்கிறதுனால நான் எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ போடுறது வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது ஏன் தேர்டாக போடுறேன்னா, முதலே போட்டிங்கன்னா அது வந்து அடிப்பிடிக்கும், அதனால இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் இது டர்மரிக் பவுடர் போடுறேன், மஞ்சள் பொடி. இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், மிளகா பொடி சேர்க்குறேன். ஏன்னா சில்லி சேர்த்துருக்குறோம், க்ரீன் சில்லி சேர்த்துருக்கோம், இஞ்சி சேர்த்துருக்கோம், காரம் இருக்கும். உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டிருக்கிறேன். நீங்கள் அப்படியே இலையாகவே சேர்க்கணுன்னா லீவ்ஸாகவே சேர்த்து கூட பண்ணலாம். இப்போ வந்து நான் தயிர், ரொம்ப புளிப்பில்லாத ஃப்ரெஷ் தயிர் தான் சேர்த்துருக்குறேன், அந்த 1 கப்பும் சேர்த்துருக்குறேன். நம்ம இதுக்கு தக்காளி சேர்க்க போகிறதில்ல, புளி சேர்க்க போகிறதில்ல, லெமன் சேர்க்க போகிறதில்ல, வெறும் வந்து தயிர் தான் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கறியை இதோடு சேர்த்துடலாம். 1/2 கிலோ நாட்டுக்கோழி. நீங்கள் சாதாரண கோழி செய்கிறதா இருந்தால் சாதாரண நீங்கள் ஃப்ரைங் பேன்லேயே யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம், சாதாரண பாத்திரத்தில் செய்யலாம். இது வந்து டைம் எடுக்குன்றதுனால நான் குக்கர் எடுத்துருக்கிறேன். கேஷ்யூ நட் பேஸ்ட்டு இப்போ நம்ம சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். இதுவும் ரொம்ப போட்டிங்கன்னா கசந்துரும், அதனால் எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டால் போதும். டேஸ்ட்டாக இருக்கும்னு நிறையா போட்டுறாதீங்க. இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா கிரேவி வேணும், அதனால் தண்ணி ஆட் பண்ணி நான் குக்கரை மூடி வச்சு கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நான் வைக்கிறேன். எனக்கு விசில் எவ்வளோ வரும்னு தெரியல, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குக்கர் யூஸ் பண்ணுவோம். நான் டைம் தான் பார்ப்பேன் நான். இது வந்து சாதத்துக்கு, ரொட்டிக்கு, நானுக்கு, இட்லி, தோசாக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக பண்ணலாம், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. செஞ்சு பாருங்கள், வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டில் சேர்க்குறது வந்து மலாய் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது இருந்ததுன்னா நீங்கள் சேருங்க, இது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ நைஸ் டே.